வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரோஸ் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேகு கிழிஞ்சிடுச்சு. இப்போ இந்த புது பேக் இருக்குது. இந்த பேக்கில் நம்ம மாற்றி வைக்கலாம். இது எப்படி கட் பண்ணி விட்ட ரோஸ் செடி எவ்வளோ அழகாக திருப்பி துளிர்த்து திருப்பியும் மொக்கு வச்சு பூ பூத்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் பேக்கில் மாற்றி வச்சுட்டு நம்ம என்னென்ன இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்டான மண், அப்புறம் இந்த காஞ்சி போன இலை அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அடியில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி அடியில் கொட்டிட்டு இந்த மாதிரி அடியில் இதை போட்டுட்டு இந்த இலை இருக்குது பாருங்கள், எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்துக்கு இருந்த இலையாந்து பரவாயில்ல, எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சத்து, இதிலே நல்லா மக்கிடும், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் போடுறோம்ல, இந்த மண்ணோட மண்ணாக நல்லா மக்கிடும். அதுக்கப்புறம் இது கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி குப்பை, பழத்தோலி எல்லாம் நம்ம ஒரு பேக்கில் போட்டு மக்க வச்சுருந்தோம் பாருங்கள். நல்லா மக்கி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மண்ணெல்லாம் முட்டைத்தோல், காய்கறி தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் அதெல்லாம் மக்கினது நல்லா கருப்பாக இருக்குது. அதை கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப செடி நல்லா சூப்பராக வளரும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் நல்லா மண் போட்டுக்கலாம். அந்த இலையெல்லாம் மக்கணுங்கள, அதனால் நல்லா ஒரு லேயர் ஃபுல்லாக மண் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக மண் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், செடியை நல்லா இப்போ கொஞ்சம் இது மட்டும் உடைக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்ருங்க, நல்லா லூஸ் பண்ணி விட்ருங்க மண்ணை. அப்புறம் இந்த செடியை தூக்கி இந்த பேக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செடியை தூக்கி நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மணலும் போட்டுக்கிட்டோம். இந்த காய்கறி தோல், பழத்தோல், இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த கருப்பு மண், சத்து மண், அதையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். கூட்டிட்டு மூடி விட்டுடலாம். இது நல்லா சூப்பராக செடி வளர்ச்சிக்கு இந்த மண் ரொம்ப இதை பாருங்கள் மண்புழு, நிறைய மண்புழு இருக்குது. அது அப்படியே அது மண் அவ்வளோ சத்து இந்த மண். காய்கறி தோல், பழத்தோல்லாம் இதோ இருக்குது, மண்புழு இருக்குது. இதை போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை ஆட்டுப்புழுக்கை கொடுங்க, அப்புறம் டிஏபி கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி விட இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். என்னோடய வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், அதில் கரெக்ட் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இப்போ தான் கட் பண்ணி விட்டேன். திருப்பி நல்லா மொக்கு திருப்பி பூத்து திருப்பி இதை கட் பண்ணி விட்டும் போது திருப்பி இந்த பாருங்கள், இதெல்லாம் மொக்கு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மொக்கு தான். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு. அப்புறம் இது கட் பண்ணி விட்டுட்டோடனே திருப்பி பூ அழகாக மொக்கு வச்சு பூ பூத்துருக்கு பாருங்கள். இதை நான் கட் பண்ண வீடியோலாம் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.